இன்னைக்கு ஒரு சாதனை பண்ணிருக்கு தமிழக அரசு. அதை பத்தி பேசுங்களா? பேசவே மாட்டீங்க. தமிழ் தாய் வாழ்த்தை 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு தரலாங்கன்னு சொன்னாங்கல்ல, தள்ளினது திமுக. மார்ச் 7ஆம் தேதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பதவி ஏற்கும் போது தமிழ் தாய் வாழ்த்தை 3ஆவது இடத்துக்கு தள்ளினது. அன்னைக்கு அங்க ரகுபதி இருக்காரு, அமைச்சர், லா மினிஸ்டர். முதல்ல வந்து தேசிய பாடல், 2வது வந்து நாட்டுப்பண், 3வது வந்து தமிழ் தாய் வாழ்த்து. அடுத்து மார்ச் 12ஆம் தேதி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் பதவியேற்பு விழாவில் முதல்வரே இருக்கிறாரு. முதல்ல பாடப்பட்ட தேசிய கீதம், 2வது பாடப்பட்டது தமிழ் தாய் வாழ்த்து. இது வந்து ஒன்றிய அரசு மாத்தி இருக்கு. போய் அதை ரெக்வஸ்ட் பண்ணி நீ மாத்தி, அதுக்கு முன்னாடியே ஆளுநர் இருக்கிற சட்டசபை ஈவெண்ட்லயே வந்து 2வது இடத்துக்கு தேசிய பண் வச்சு முதல் தமிழ் தாய் வாழ்த்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து நீத்தே மீட்டிங் போகும்போது இன்னைக்கு அபிஷியலா மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து சர்க்குலர் வந்துருச்சு. முதலில் நீங்கள் உங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை பாடிக்கங்க, அதுக்கப்புறமா நீங்க தேசிய பாடல் தேசிய கீதம். இதை பாராட்ட மாட்டீங்களா? யாரு சார் பாராட்டா? இது பாருங்க, இது நீங்க திமுக செஞ்சுதான் கேக்குறேன். வெறுமனே முரட்டு புடியாத பிடிச்சிட்டு ஒண்ணும் பண்ணாம இருந்தீங்கல்ல. ஒரு 100 நாள் வேலை திட்டம் ஒன்று, அது 125 நாளா மாத்தினான். கூட ஒரு பேரை மாத்திட்டான். மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து விபிஜி ராம்ஜி ஏதோ பேரை மாத்திட்டான். முதல் வேலை பேரா சோரா? கிராமப்புறத்துல வேலை செய்யறவங்களுக்கு இது வேலை போனா சோறு கிடைக்கும், அவங்கள வேலை செய்ய விடுவோம். அதுக்கப்புறம் டிமாண்ட் பண்ணி இந்த பேர் மகாத்மா காந்தி பேரை வைங்கன்னு கேட்கறது நல்லா இருக்குமா? இல்ல நாளைக்கு ஆட்சி மாறினா அந்த பேரை வைப்பாங்கன்னு சொல்றது நல்லா இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு பேர் தான் முக்கியம். மக்கள் சாப்பிடாட்டி போட்டோம். இது கரெக்டான ஆட்டிட்யூட். நீங்களே சொல்லுங்க. வீம்பு பண்ணி இது ஒரு குடும்பம் மாதிரிங்க. ஒரு கோஆபரேட்டிவா இருந்ததுன்னா ஃபெடரலிசம் நல்லா இருக்கும். காம்படிட்டிவா மாறிச்சுன்னா எப்படி நல்லா இருக்கும்? இப்படிதான் திட்டங்கள் வராது. அதனாலதான் நிதி வரல. ஜல்ஜீவன் திட்டத்துக்கு நமக்கு எடுத்து வச்சிருந்த நிதி கொடுக்கல. இவர் வந்தோடனே கொடுக்குறாங்க. முதல்வர் ஸ்டாலின் விஜய் சார் பதவி எத்தனை கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது சொல்லி கொடுக்குறாங்க. இவர் நம்பி கொடுக்கலாம் காசு. திமுக நம்பி கொடுக்க முடியாம இருந்தது. நிதி அமைச்சகத்துல வந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்றேன். எது டிக்கெட் சொல்லல, எல்லாம் போட்டு பாருங்க இருக்கு. அப்ப இவ்வளவுத்தையும் நீங்க சொதப்பிட்டு இன்னும் திருடிக்கிட்டு ஆட்சியை கவுக்கத்துக்கு சரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவங்களுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும், எதுக்கு முட்டு கொடுக்கணும் நான் கேட்கறேன். ஏன் முட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்கறேன்.